முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களை அழைத்து, இதே தேதியில் முதலமைச்சர் வருகிறார், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் செய்தி போட்டிருக்கிறீர்கள். எனக்கு குஜராத்திலே இந்த நிலைக்குள் இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது, இருங்கள் நான் தலைவரிடம் பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஒரு 10 நிமிடம் இருக்கும். முதலமைச்சரே என்னுடைய செல்போனுக்கு வந்தார். இந்திய நாட்டில் இருக்கிற 15 கோடி முஸ்லிம்களுடைய உரிமை பெறுதா, என்னுடைய வருகை பெறுதா என்றால் நீங்கள் அதை பாருங்கள், இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நான் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது சொன்னேன், உங்களுக்கு வேடிக்கையாக இல்லையா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நேரடியாக அமித்ஷாவை கேட்டேன். ஏன் கேட்டேன்? நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் ஒருமனதாக. The political will of the entire nation seems to be reflected in this house. ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அது 150 140 கோடி இந்தியர்களும் ஒரு சேர நிறைவேற்றியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் 5 கோடி தமிழர்களுடைய பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லுகின்ற அரசியல் சிந்தனை எங்களுடைய சட்டப்பேரவையில் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உணர்வு உங்களுக்கு எதிராக இருக்கிறது. வக்ஃபிலே மட்டுமல்ல, நீட்டிலே மட்டுமல்ல, பல்வேறு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரம். அப்படியானால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது நீங்கள் இந்தியாவில் தான் எங்களை வைத்துக் கொள்ள போகிறீர்களா என்று